நேற்று ஒரு போஸ்டர் அனுப்பியிருந்தீங்க. அதில் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் 100 கோடி ஹிந்துஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரேலி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழைப்பு வந்ததா சொன்னீங்க. ஸோ அது எப்படி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது? That is actually, I received it from Delhi from one of my friend, and there they are planning to organize this particular program. I don't know how many people, but they say they are trying for collecting almost a huge. எதுக்காக இது நடக்குதுன்னு It நினைக்கிறீங்க? is actually because their demand is that the temples has to be handed over to Hindus, ஓகே. like other religious institutions. All other they themselves is handling, but whereas all our Hindu temples are handled by the government. So the people wanted to get it back. So for that they are doing this particular movement to take back all the properties and the temple and everything to the Hindus only. ஓகே, உண்மைதானே. இப்போ ஏன்னா மற்ற ரிலிஜன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட டெம்பிள்ஸ், அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய கோயிலுடைய பராமரிப்புக்காகவே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹிந்து ஆலயங்கள் மட்டும் அதோடைய ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட்டுடைய வேற ஃபண்ட்ஸுக்கு எல்லாமே ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. நேற்று ஒரு போஸ்டர் அனுப்பியிருந்தீங்க. அதில் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் 100 கோடி ஹிந்துஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரேலி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழைப்பு வந்ததா சொன்னீங்க. ஸோ அது எப்படி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது? That is actually, I received it from Delhi from one of my friend, and there they are planning to organize this particular program. I don't know how many people, but they say they are trying for collecting almost a huge. எதுக்காக இது நடக்குதுன்னு It நினைக்கிறீங்க? is actually because their demand is that the temples has to be handed over to Hindus, ஓகே. like other religious institutions. All other they themselves is handling, but whereas all our Hindu temples are handled by the government. So the people wanted to get it back. So for that they are doing this particular movement to take back all the properties and the temple and everything to the Hindus only. ஓகே, உண்மைதானே. இப்போ ஏன்னா மற்ற ரிலிஜன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட டெம்பிள்ஸ், அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய கோயிலுடைய பராமரிப்புக்காகவே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹிந்து ஆலயங்கள் மட்டும் அதோடைய ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட்டுடைய வேற ஃபண்ட்ஸுக்கு எல்லாமே ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு சொல்கிறீங்க.